தமிழுலக வானொலி உறவுகள் அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான இரவு நேர வணக்கங்கள். இணைந்திருக்கின்றோம் கவிதைகள் தாலாட்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக. நான் உங்கள் ஆர்ஜி அனுஷன். உங்களுடைய கவிதைகளையும் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி தமிழுலக வானொலி என்று சொல்லி எங்களுடைய இணையதளம் இருக்கின்றது. இணையதளம் வாயிலாக உங்களுடைய கவிதைகளை அனுப்பி வைத்தால் கவிதைகள் தாலாட்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக சேர்த்துக்கொள்ள காத்திருக்கின்றேன். சூரியன் வந்த பிறகுதான் நீ வருகிறாய் என்றாலும் நீ வந்த பிறகுதான் விழிக்கின்றது என் வீதி. சூரியன் வந்த பிறகுதான் நீ வருகிறாய் என்றாலும் நீ வந்த பிறகுதான் விழிக்கின்றது என் வீதி அப்படின்னு சொல்லி யார் வந்திருக்கிறாங்க? டிகர்னா வந்திருக்கிறாங்க. வணக்கம், நாங்களும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மன்னாலிருந்து வந்திருக்கின்றார். அவரோடு யார் வந்திருக்கிறாங்க? யார்? யாழ்ப்பாணத்திலிருந்து ரோக்னிஷன் வந்திருக்கிறார். கண்ணுறங்கும் நேரத்தில் என் கண் கலங்கியது, அதன் காரணம் என் காதல் பிரிவானது. காதலித்த போது காரணம் தெரியவில்லை, சிரிக்க வைத்தாய் காரணம் தெரிந்து என்னை அளவைப்பதற்காக. அன்பை பரிசு அளிப்பாய் என்று நினைத்தேன், அடையக்கூடாத துன்பத்தை தந்து உன் நினைவுகள். கண்ணுறங்கும் நேரத்தில் என் கண் கலங்கியது, அதன் காரணம் என் காதல் பிரிவானது. காதலித்த போது காரணம் தெரியாமல் சிரிக்க வைத்தாய், காரணம் தெரிந்தது பின் என்னை அளவிப்பதற்காக உன் அன்பை பரிசளித்தாய் என்று நினைத்தேன், அடையக்கூடாத துன்பத்தை தந்தது உன் நினைவுகள் அப்படின்னு சொல்லி வந்திருக்கின்றார் ரோக்னிஷன் அவர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து. அவரோடு யார் வந்திருக்கிறாங்க? என் நினைவுகளாக நீயே இருப்பதால் உன் ஞாபகங்களாக நானே வந்து கொண்டிருப்பேன். என் நினைவுகளாக நீயே இருப்பதால் உன் ஞாபகங்களாக நானே வந்து கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைத்த பதிவு இது. சுவிஸிலிருந்து விஜயன் அவர்கள் எங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார். அதே போன்று தேடி கிடைத்த நல்ல உள்ளம் நீதான், இனி தேடினாலும் கிடைக்காத நல்ல உறவு நீதான். தேடி கிடைத்த நல்ல உறவு நீதான், இனி தேடினாலும் கிடைக்காத நல்ல உறவு நீதான் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். வணக்கம், நாங்களும் கவிதைகள் தாலாட்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கிறோம். எங்களையும் இணைத்துக் கொண்டு கவிதைகள் தாருங்கண்ணா அப்படின்னு சொல்லி வந்திருக்கின்றார்கள். ரொம்ப நன்றி சகோதரா. அதே போன்று உங்களுடைய கவிதைகளையும் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். உங்களுடைய இல்லத்தில் நடக்கின்ற சுபகாரிய நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு அனுப்பி வைங்க. நாங்களும் கவிதைகள் தாலாட்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக சேர்த்துக்கொள்ள காத்திருக்கின்றோம். அதே போன்று இதை பார்க்குறார்கள் கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு சப்போர்ட் தாங்க. லைக் பண்ணிக்கொள்ளுங்க, ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க, நண்பர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தருவீர்களாக இருந்தால் இது போன்று சுவாரஸ்யமான ஏராளமான வீடியோக்கள் வர காத்திருக்கின்றது. நான் என்பது இப்போது அலையில் அடித்து கரையில் ஒதுக்கப்பட்ட பாறை. யார் என் மீது கல்லெறிந்தாலும் கோவப்படவும் மாட்டேன், காயப்படவும் மாட்டேன். கடந்து போக பழகிக்கொண்டேன், காயங்களை தாங்கிக் கொள்ள பழகிக்கொண்டேன். நான் என்பது இப்போது அலையில் அடித்து கரையில் ஒதுக்கப்பட்ட பாறை. யார் என் மீது கல்லெறிந்தாலும் கோவப்படவும் மாட்டேன், காயப்படவும் மாட்டேன். கடந்து போக பழகிக்கொண்டேன், காயங்களை தாங்க பழகிக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி கவிக்குயில் யார் அனுப்பி வைத்திருக்கிறது? எங்களுடைய அன்புக்குரிய அனோஜன் அவர்கள் சாபகச்சேரி மீசாலிலிருந்து அனுப்பி வைத்திருக்கிறார். அதே போன்று கவலைகள் வந்து கொண்டுதான் இருக்கும், அதனை நிரந்தரமாக்குவதும் தற்காலிகமாக்குவதும் உன்னிடம்தான் உள்ளது. நிரந்தரமாக்கினால் நீ நோயாளி, தற்காலிகமாக்கினால் நீ புத்திசாலி. கவலைகள் வந்து கொண்டுதான் இருக்கும், அதனை நிரந்தரமாக்கினால் நீ நோயாளி, அதை தற்காலிகமாக்கினால் நீ புத்திசாலி அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார். அவரோடு வணக்கம், நாங்களும் கவிதைகள் தாலாட்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி டினோஜன் அவர்கள் கனடாவிலிருந்து அனுப்பி வைத்த பதிவு இது. அதே போன்று கவலை வந்து கொண்டு தான் இருக்கும், அதனை நிரந்தரமாக்குவதும் தற்காலிகமாக்குவதும் உன்னிடம்தான் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஏற்கனவே அனுப்பி வைத்த கவிதையினை மீண்டும் ஒரு முறை அனுப்பி வைத்திருக்கின்றார். என் கண்கள் இமைக்க மறக்கிறது, இமைக்கும் நேரத்தில் நீ தொலைந்து விடுவாயோ என்ற பயத்தில். என் கண்கள் இமைக்க மறுக்கின்றது, இமைக்கும் நேரத்தில் நீ தொலைந்து விடுவாயோ என்ற பயத்தில் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார். யார்? சுவிஸ் விஜயன் அவர்கள் வணக்கம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கின்றார். அதே போன்று இன்றைய தினம் தென்னிந்திய பாடகி ஜானகி அம்மா காலமாகி இருக்கின்றாராம். அவரையும் ஞாபகப்படுத்தும் முகமாக ஆழ்ந்த அனுதாபங்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி வந்திருக்கின்றார். இந்தியாவிலிருந்து யார்? புவனேஸ்வரன் வந்திருக்கிறார் இந்தியாவிலிருந்து. உங்களுடைய நிகழ்ச்சியை நாங்களும் சத்தமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம், ரொம்ப நல்லா இருக்குது. மறைந்த ஞானகி அம்மாவுக்கு நாங்களும் எங்களுடைய அனுதாபங்களை சொல்லிக்கொள்கிறோம், நிகழ்ச்சியோடு சேர்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்கின்றார். ரொம்ப நன்றி சகோதரா. இதே போன்று உங்களுடைய கவிதைகளையும் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி தமிழுலக வானொலி என்று சொல்லி எங்களுடைய இணையதளம் இருக்கின்றது. இணையதளம் வாயிலாக உங்களுடைய கவிதைகளை அனுப்பி வைத்தால் கவிதைகள் தாலாட்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக சேர்த்துக்கொள்ள காத்திருக்கின்றேன். உன் பெயர் சொன்னால் மனம் மலர்கிறது, உன் நினைவு வந்தால் உயிர் சிலிக்கின்றது. என் கண்களின் கனவு நீ, என் இதயத்தின் துடிப்பு நீ. காலம் மாறினாலும் என் காதல் மாறாது. உன் பெயர் சொன்னால் மனம் மலர்கிறது, உன் நினைவு வந்தால் உயிர் சிலிக்கின்றது. என் கண்களின் கனவு நீ, என் இதயத்தின் துடிப்பு நீ. காலம் மாறினாலும் என் காதல் மாறாமல் அப்படியே இருக்கின்றது உனக்காக அப்படின்னு சொல்லி அனுப்பி வைத்த பதிவு இது. போன்று சுவாரஸ்யமான வீடியோக்கள் வர காத்திருக்கின்றது.
இன்றைய நாள் உறவுகள் அனைவரும் அனுப்பிய கவிதைகளை நிகழ்ச்சியோடு சேர்த்துக்கொண்டோம். மற்றும் ஒரு கவிதைகள் தாளாட்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் ஆர்ஜி அனுஷன். தொடர்ந்து முனைந்திருங்கள் தமிழ் உலக வானொலியோடு.